அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்றதுனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் கடுப்புல இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோவுமே சிங்கிளா சுத்திக்கிட்டு இருப்பான். நம்மளும் கப்புள்ஸா ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் போடணும்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட அவனோட போட்டோ அனுப்பி எனக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு வேலண்டைனை ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்பான். கொஞ்ச நேரத்துல இப்ப அதுவுமே ஜெனரேட் பண்ணி அனுப்பிடும். இப்ப அவனுக்கு பிடிச்ச ஹீரோயின் பேரையே அந்த ஏஐ ஜெனரேட் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு ருக்மணின்னு பேரு வச்சு போஸ்டுமே போட்டுருவான். இப்ப அவன் போட்ட ஸ்டேட்டஸ்க்குமே நிறைய பேர் ரிப்ளையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. போனை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹலோ குருன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பொண்ணுமே அவன் வீட்டுக்குள்ள இருக்கும். அந்த பொண்ணை பார்த்துட்டு அவன் ரொம்பவும் ஷாக் ஆயிடுவான். ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த ருக்மணி பொண்ணுதான் உண்மையாவே வந்திருப்பா. அவனும் மறுபடியும் அவன் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். என்னோட பேரு ருக்மணி, நான் ஒரு ஏஐ, உங்களோட ஒரு நாள் வேலண்டைனா இருக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லுவா. நீங்க தானே கேட்டீங்க ஒரு நாள் வேலண்டைனா இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி. அந்த பொண்ணு டெஸ்ட் பண்றதுக்காக அவன் சின்ன வயசுல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது அவளுமே எல்லா விஷயத்தையுமே கரெக்டாவே சொல்லிடுவா. இவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி வெளியே போயிடுவான். இப்ப அந்த பொண்ணுமே அவன் பின்னாடி நடந்து வரும். அப்ப குருவோட ஃப்ரெண்டுமே ஒருத்தன் அந்த வழியா வருவான். அவனும் ருக்மணியை பார்த்துட்டு மச்சான் நீ ஸ்டோரி போடும்போதுதான் நம்பல, நீ உண்மையாவே கமிட் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போயிடுவா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்ல இந்த பொண்ணுமே ரூம்ல டெக்கரேட் பண்ணி நம்ம டின்னர் டேட்டுக்கு போறோம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருப்பா. இப்ப குருவும் நைட்டு சாப்பிடுறதுக்காக டின்னர் ரெடி பண்ணிட்டு இருப்பான். இப்ப கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் நல்லாவும் பேசவும் ஆரம்பிச்சிருவாங்க. நீ உண்மையாவே ஒரு ஏஐ தானே, அப்ப உண்மையாவே வேலண்டைன்ஸ் டே அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல குருவுக்குமே ருக்மணியை ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ வந்து ஒரு நாள் ஆக போகுதுன்றதுனால கொஞ்ச நேரத்துல அவ கிளம்பிடுவா. அந்த விஷயத்தை கேட்டு இப்ப அவனுமே ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ போறதுக்கு முன்னாடி அவளுக்காக ஒரு லெட்டர் எழுதி சீக்கிரமா ஏஐல இருந்து ஹியூமனா மாறி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எழுதிருப்பான். அவ போனதை நினைச்சு அவன் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அவனோட ஃப்ரெண்டு கிட்டயுமே அன்னைக்கு நேத்து சொல்லிக்கிட்டு இருப்பான். லாஸ்ட்ல அவன் ஸ்ட்ரீட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏஐ ருக்மணி மாதிரி உண்மையான பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு இப்ப அவனும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுவான்.